ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது இந்திய உணவு பாதுகாப்பு துறையும் ஐக்கிய நாடுகள் சபையும் இணைந்து ஒரு சூப்பரான திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்தியாவில் ரேஷன் கடைகளில் வழங்கக்கூடிய பொருட்களை ஏடிஎம் மூலமாகவே ரேஷன் பொருட்கள் வழங்க ஒரு சூப்பரான திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த திட்டம் சம்பந்தமான முழு விவரத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்திய உணவு பாதுகாப்பு துறையும் ஐக்கிய நாடுகள் சபையும் இணைந்து அன்னபூர்த்தி தானிய ஏடிஎம் சேவையை ரேஷன் விநியோக முறையை ஏற்படுத்தி உள்ளது. அதாவது 24 மணி நேரமும் இந்த ஏடிஎம் சேவை செயல்படும் சொல்றாங்க. இந்த மெகா பிளான் மூலம் பார்த்தீங்கன்னாக்கா இனி பொதுமக்கள் வரிசையில் நிற்காமல் துல்லியமான எடையில பொருட்களை, அதாவது ரேஷன் பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம். இது பொதுமக்களுக்கு கிடைத்த மாபெரும் ஜாக்பாட் சொல்லப்படுது. இந்தியாவில் பொது விநியோக திட்டத்தின் கீழே தகுதியுள்ள பயனாளிகளுக்கு உணவுப் பொருட்களை எந்தவித தடையுமின்றி வெளிப்படைத்தன்மையுடன் வழங்கும் நோக்கத்துல தான் இந்த அன்னபூர்த்தி என்ற தானிய ஏடிஎம் திட்டத்தை இந்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் உலக உணவு திட்டம் மற்றும் இந்தியாவின் உணவு பாதுகாப்பு துறை இணைந்து உருவாக்கியுள்ள இந்த திட்டமானது நவீன தொழில்நுட்பம் ரேஷன் விநியோக முறையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துன்னு சொல்லலாம். வழக்கமாக ரேஷன் கடைகள்ல நிலவும் நீண்ட வரிசைய, ஊழியர்களின் விடுமுறை, இடையில் முறைகேடுகள் மற்றும் தரமற்ற பொருட்கள் போன்ற நீண்டகால புகார்களுக்கு நிரந்தர தீர்வை வழங்குவதே இந்த திட்டத்தின் முதன்மை நோக்கமாக கருதப்படுது. இந்த தானிய ஏடிஎம் இயந்திரமானது வங்கிகளில் நாம் பயன்படுத்தப்படும் ஏடிஎம் இயந்திரத்தை போன்றே வடிவமைக்கப்பட்டிருக்குது. இதன் செயல்பாட்டு முறை மிகவும் எளிமையாகவும் இருக்குது மற்றும் பாதுகாப்பானதாகவும் சொல்லப்படுது. பயனாளிகள் இயந்திரத்தின் திரையில தங்களது ரேஷன் கார்டு நம்பர் அல்லது ஆதார் எண்ண உள்ளிட வேண்டும். அதன் பிறகு முறைகேடுகள் தவிர்த்தல் விரல் ரேகை அல்லது கண் விழித்திரை ரேகை மூலம் பயோமெட்ரிக் சரிபார்ப்பு செய்யப்படுது. இந்த சரிபார்ப்பு முடிந்ததும் அந்த பயனாளிகளுக்கு மாதம் எவ்வளவு அரிசி, கோதுமை மற்றும் பருப்பு ஒதுக்கப்பட்டுள்ளது என்ற விவரம் திரையில தோன்றுது. பயனாளி தனக்கு தேவையான அளவை தேர்ந்தெடுத்தவுடன் இயந்திரத்தின் கீழ்ப்பகுதியில பைய வைத்தால் சில வினாடிகள்ல துல்லியமான எடையில தானியங்கள் வழங்கப்படுமா. இந்த திட்டத்தின் ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, இது 24 மணி நேரமும் செயல்படக்கூடியது. இதனால கூலி தொழிலாளர்கள் மற்றும் அலுவலக வேலைக்கு செல்வோர் தங்களது வசதியான நேரத்துல ரேஷன் பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு நிமிடத்துக்கு 25 கிலோ முதல் 50 கிலோ வரை தானியங்களை வழங்கும் திறன் கொண்ட இந்த இயந்திரமானது மக்களின் நேரத்தை மிச்சப்படுத்துவதோடு 99.9% துல்லியமான எடையை உறுதி செய்துன்னு சொல்றாங்க. மேலும் இவை குறைந்த மின்சாரத்துல இயங்கும் வகையிலையும் சூரிய மின்சக்தி மூலம் இயங்கப்படும் என்றும் சொல்லப்படுது. சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாக வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுது. பயோமெட்ரிக் முறை பயன்படுத்தப்படுவதால தகுதியான பயனாளிகள் மட்டுமே பொருட்களை பெற முடியும் என்பதும், போலி ரேஷன் கார்டுகள் முழுமையாக தடுக்கப்படும் என்றும் நம்பப்படுது. இந்தியாவின் முதல் ஆட்டோமேட்டிக் ஏடிஎம் ஹரியானா மாநிலம் குரு கிராமத்தில் சோதனை அடிப்படையில தொடங்கப்பட்டு பெரும் வெற்றியை பெற்றுள்ளது. இதனைத் தொடர்ந்து ஒடிசா, உத்தரப்பிரதேசம், குஜராத், கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள்ல இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்துள்ளது. இந்த திட்டத்துக்கு மக்களிடையே கிடைத்துள்ள நல்ல வரவேற்பை தொடர்ந்து மத்திய அமைச்சர் அமித்ஷா இந்த திட்டத்தை இந்தியா முழுவதும் விரிவுபடுத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விரைவில் அனைத்து நியாய விலை கடைகளிலும் இந்த இயந்திரங்கள் நிறுவப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படலாம். நம்ம தமிழகத்தை பொறுத்தவரை தற்போது அனைத்து ரேஷன் கடைகளிலும் பயோமெட்ரிக் முறை அமலில் உள்ளது. இருப்பினும் இந்த தானிய ஏடிஎம் இயந்திரங்களை படிப்படியாக அறிமுகப்படுத்துவது குறித்து தமிழக உணவுத்துறை தீவிரமா ஆய்வு செய்து வருது. இந்த திட்டம் முழுமையாக செயல்பாட்டுக்கு வரும்போது இந்தியாவின் பொது விநியோக முறை உலகிலேயே மிக சிறந்த மற்றும் வெளிப்படையான தொழில்நுட்ப திட்டமாக மாறும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. மொத்தத்துல ஏழை எளிய மக்களின் தேவைகளை மிக விரைவாகவும் நேர்மையாகவும் பூர்த்தி செய்ய இந்த திட்டம் ஒரு வர பிரசாதமாக அமையும் என சொல்லப்படுது. சோ இந்த திட்டம் அமலுக்கு வந்தா உங்களுக்கு ஈஸியா இருக்குமா இல்லையா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா ரேஷன் கடைகளில் பொருட்கள் வாங்குவதுன்றது ஒரு கஷ்டமான விஷயமா இருக்குது. அதுக்கு முக்கிய காரணம் இந்த கியூ தான். இந்த கியூல நிக்கிறதே டைம் வீணாகுதுன்ற காரணத்தால இதை கருத்து கொண்டும், அது மட்டும் இல்லாம மோசடிகளை தடுக்க வேண்டும் என்ற காரணத்தாலையும் இந்த ஆட்டோமேட்டிக் ஏடிஎம் இயந்திரம் விஷயம் மூலமாக ரேஷன் பொருட்களை வழங்கும் திட்டத்தை கொண்டு வராங்க. இந்த திட்டம் அன்னபூர்த்தி திட்டம் என்ற பெயரிட்டு இது செயல்படுத்திட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் தமிழகத்துக்கும் இது வரப்போகுது. ஸோ இந்த ஏடிஎம் வந்தாக்கா உங்களுடைய பயன்பாடு சுலபமா இருக்குமா இருக்காதா? உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போல பயனுள்ள வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னாக்கா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்கள் மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.